வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை தொடக்கி வைத்தார். கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு அரங்குகளையும் பிரதமர் பார்வையிட்டார். இந்நிகழ்வில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிப்ரவரி 20 வரை நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டில் பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இம்மாநாட்டில் 300க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகள், 600க்கும் மேற்பட்ட உயர்தரம் கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் விளக்கக்கூடங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, செர்பியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் அரங்குகளும் இதில் அடங்கும். இந்தியாவில் படைப்பாற்றல் மிக்க பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும், புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ப மாறி வருவதாகவும் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டில் சுமார் 90% 5G தொழில்நுட்பம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதால் குடிமக்கள் அனைவரும் டிஜிட்டல் மயத்திற்கு மாறி வருவதாகவும் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்களை விவசாயம், வானிலை முன் அறிவிப்பு, காலநிலை நடவடிக்கை, புதிய பொருள்கள் கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்தி திறன் போன்ற துறைகளில் புகுத்துவதன் மூலம் மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இன்று அவர் புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டின் போது அதிகாரப்பூர்வ செயற்கைக்கோள் எனும் தலைப்பில் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பெங்களூருவில் உள்ள பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பிற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தற்போதைய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து பகுப்பாய்வு செய்த அவர் வளர்ச்சியில் உள்ள பல்வேறு திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார். இந்திய தொழில்துறை, கல்வித்துறை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடனான ஒத்துழைப்பு மற்றும் ஆயுதப்படைகளுக்கு வழங்கப்படும் ஆதரவு குறித்து அவருக்கு விளக்கப்பட்டது. உள்நாட்டு ஏவுதளங்கள் மற்றும் அவற்றின் கூறுகளை காட்சிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியையும் பாதுகாப்பு அமைச்சர் அப்போது பார்வையிட்டார். விஞ்ஞானிகள் மற்றும் அதிகாரிகளுடன் உரையாடிய திரு ராஜ்நாத் சிங், வளர்ந்து வரும் புவிசார் நிலப்பரப்பை கருத்தில் கொண்டு விமான இயந்திர தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் அடைவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். ஆபரேஷன் சிந்தூரை பற்றி குறிப்பிடுகையில், உள்நாட்டு தகவல் தொடர்பு அமைப்புகள், கண்காணிப்பு உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை பயன்படுத்துவதன் மூலம் ஆயுதப்படைகளின் பாதுகாப்பு திறன்களில் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கையை நிரூபித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி பிராந்தியமான மாஹேயில் நிலுவையில் உள்ள மீன்பிடி துறைமுக கட்டுமான பணிகளை முடிப்பது தொடர்பாக மீன்வளத்துறை செயலாளர் டாக்டர் மணிகண்டன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு இன்று மாஹியில் உள்ள மண்டல நிர்வாக அலுவலகத்தில் அப்பகுதியில் உள்ள மீனவர்களுடன் கலந்துரையாடியதாக எமது மாஹி நிருபர் தெரிவிக்கிறார். தற்போதுள்ள நிலையிலேயே மாற்றங்கள் செய்யாமல் இத்திட்டம் தொடரப்பட வேண்டும் என அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் தெரிவித்தனர். துறைமுக மேம்பாட்டை தொடர்ந்து மாஹியில் வேலைவாய்ப்பு, வர்த்தகம் மற்றும் பொருளாதார ரீதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற 25 மீனவர்களை இன்று அதிகாலை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து அவர்களிடம் இருந்து 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். இன்று அதிகாலை காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு, காசாக்குடிமேடு பகுதிகளைச் சேர்ந்த 25 மீனவர்கள் கடல் எல்லைப் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்துள்ளனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைக்காக இலங்கையின் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் மீட்க உடனடியாக அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் வரும் மார்ச் 2 திருக்காஞ்சியிலும், 3 வைத்திக்குப்பம் மற்றும் வீராம்பட்டினத்திலும் மாசிமகம் திருவிழா நடைபெறவுள்ளது. விழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், பயிற்சி ஆட்சியர் மற்றும் அனைத்து துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவிழாவின் போது பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும், ஊர்வலம் செல்லும் வழியில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை சரி செய்ய வேண்டும் எனவும், முக்கிய இடங்களில் தற்காலிக கழிப்பிட வசதிகள் அமைக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். தேவையான தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விழா நடக்கும் இடங்களில் தயாராக வைத்திருக்க வேண்டும் எனவும் அப்போது அவர் அறிவுறுத்தினார். ஆடவர்களுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் புதுடெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற குரூப் டி பிரிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை ஆப்கானிஸ்தான் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தை வீழ்த்தி போட்டியின் முதல் வெற்றியை பதிவு செய்தது. இதற்கிடையே குரூப் சி பிரிவில் கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் இத்தாலி அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி 24 ரன் வித்தியாசத்தில் இத்தாலி அணியை வெற்றி கொண்டது.
இன்று இரவு 7 மணிக்கு இலங்கையில் உள்ள பல்லே கல்லே சர்வதேச மைதானத்தில் குரூப் பி பிரிவில் டாஸ் ஜெயித்த இலங்கை அணியால் முதலில் ஆடப்பணிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய அணி சற்று முன் வரை 5 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 50 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.